வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி சுருக்கம் வாசிப்பவர் செங்கேனி பழனி. குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு புதுச்சேரியின் முதலமைச்சராக திரு ரங்கசாமியை நியமித்துள்ளார். இந்த நியமனத்தை தொடர்ந்து துணைநிலை ஆளுநர் திரு கைலாஷ்நாதன் யூனியன் பிரதேசத்தில் புதிய அரசை அமைக்குமாறு திரு ரங்கசாமிக்கு அழைப்பு விடுத்துள்ளார். இம்மாதம் 13ஆம் தேதி திரு ரங்கசாமி முதலமைச்சராக பதவியேற்கிறார். ஏப்ரல் 9ஆம் தேதி நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் அகில இந்திய என்ஆர் காங்கிரஸ் தலைமையிலான என்டிஏ கூட்டணி அமோக வெற்றி பெற்றதை தொடர்ந்து திரு ரங்கசாமி 5வது முறையாக முதலமைச்சராக பதவியேற்கிறார். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று கர்நாடகா மற்றும் தெலுங்கானா மாநிலங்களுக்கு பயணம் மேற்கொள்கிறார். பெங்களூருவில் வாழும் கலை அமைப்பின் 45வது ஆண்டு நிறைவு விழாவில் கலந்து கொள்ளும் அவர் பின்னர் தெலுங்கானாவில் சுமார் 9400 கோடி ரூபாய் மதிப்பிலான பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடக்கி வைக்கிறார். தமிழ்நாட்டில் தமிழக வெற்றிக் கழக தலைவர் திரு ஜோசப் விஜய் சென்னையில் உள்ள மக்கள் மாளிகையில் ஆளுநர் திரு RV அர்லேக்கரை சந்தித்து 120 சட்டமன்ற உறுப்பினர்களின் ஆதரவுடன் ஆட்சி அமைக்க உரிமை கோரினார். பதவியேற்பு விழா இன்று நடைபெறுகிறது. தற்போதைய கடற்படை தளபதி அட்மிரல் தினேஷ்குமார் திரிபாதி இம்மாதம் 31ஆம் தேதி ஓய்வு பெறுவதை அடுத்து புதிய கடற்படை தளபதியாக வைஸ் அட்மிரல் கிருஷ்ணா சுவாமிநாதன் நியமிக்கப்பட்டுள்ளார். மேற்குவங்க முதலமைச்சராக பதவியேற்ற திரு சுவேந்து அதிகாரிக்கு பிரதமர் திரு நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி தலைமை செயலர், உள்துறை செயலர் மற்றும் மாநிலத்தின் பிற அதிகாரிகளுடன் ஆலோசனைக் கூட்டம் நடத்தினார். ஓய்வு பெற்ற IAS அதிகாரிகள் திரு சுப்ரதா குப்தா முதலமைச்சரின் ஆலோசகராகவும் திரு சாந்தனு பாலா தனி செயலராகவும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.